கர்த்தர் முன்னதாக இன்றைய வசனம் சங்கீதம் 127 4ஆம் வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் முன்னதாக இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரமா, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு உலக ரீதியாக நம்ம திருமணம் ஆயிருந்தாலும், ஆனால் கற்பத்தின் கனி பிள்ளைகள் பெறுகிறது கர்த்தர் அனுமதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான் குழந்தைகள் பிறக்கிறது. இந்த வேளையில் அநேக ஜனங்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் கர்த்தரை அறிஞ்சவங்களா இருப்பாங்க, கர்த்தரை அறியாதவங்களா இருப்பாங்க. சில காலதாமதம் ஆயிருக்கலாம். ஆனா கண்டிப்பா கர்த்தருடைய வேலைன்னு வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இந்த வேலையில நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏன்னா அது கர்த்தர் தான் குடுக்கணும். நீங்க நம்ம என்ன திருமணம் ஆயிருந்த எது இருந்தாலும் சரி, அந்த அந்த நம்ம உலக ரீதியா திருமணம் ஆயிருந்தாலும், அந்த கற்பத்தின் கனி குடுக்க கர்த்தர் தான் குடுக்குறாரு. வேதத்தில பார்த்தீங்கன்னா, அநேக காலத்து நமக்கு அவசரம்னு சொல்லியிருப்போம். ஆனா காலதாமதம் ஆனா அநேகம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அது ஆபிரகாம் மகன் ஈசாக்குகிட்டு, சாமுவேலா இருக்கட்டும். இந்த வேளையில யாராவது கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து இருப்பீங்கன்னா, இந்த வேளையில கண்டிப்பாக தேவனை நோக்கி பார்ப்போம். கண்டிப்பா தேவன் கிருபை செய்வார். இந்த பூமியிலேயும் உங்க கற்பத்தின் கனியால் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில எல்லாவற்றிலும் உங்களோட துக்கத்தை மாற்றுவார். இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை குடுப்பார். பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். உங்க பிள்ளைகளையும் அநேக ஜனங்களை ஆசீர்வாதம் மாற்றுவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.